புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 4 தி கிங்டம்ஸ் ஆஃப் தி லிட்டில் லைஃப் பக்கம் 132. ஒரு நடுங்கும் நிச்சயமற்ற உலகம். அந்த சோகமான சந்திப்பு மற்றும் கிரகணத்திலிருந்து பிறந்தது. அவள் கால்கள் மிதித்த வெறுமையில் தோன்றியது. விரைவான தெளிவின்மை, தேடும் பரபரப்பை. ஒரு உள்ளுணர்வால் உந்தப்பட்ட அறியாமையால் பிணைக்கப்பட்டு, தன்னைத்தானே கண்டுபிடித்து விஷயங்களில் தன் பிடியைக் கண்டறிவதற்காக மனச்சாட்சியற்றவரின் உறக்கத்தில் இருந்து சிறிதும் விழித்தெழுந்த அரை உணர்வு சக்தியின் நெளிவு இருந்தது. வறுமை மற்றும் இழப்பின் வாரிசு, கைப்பற்றப்பட்டபோது ஓடிப்போன நினைவுகளால் தாக்கப்பட்டு, மறக்கப்பட்ட எழுச்சியூட்டும் நம்பிக்கையால் வேட்டையாடப்பட்டு, பூமி வலிக்கும் வாழ்க்கை விழுந்த பேரின்பத்திற்கும் இடையிலான வலி மற்றும் பேரழிவு இடைவெளியை நிரப்ப கைகளைத் தடவுவது போல் குருட்டுத்தன்மையுடன் பாடுபட்டது. தவறவிட்ட ஒன்றை எப்போதும் தேடும் உலகம், பூமி காக்க தவறிய மகிழ்ச்சியை வேட்டையாடுகிறது. நமது வாசல்களுக்கு மிக அருகில் அதன் அமைதியற்ற திடமான பூகோளத்தில் வாழ்வதற்கு அது பூமியின் பசியுடன் அதன் பசியை இணைத்துள்ளது. அது நம் வாழ்வில் இயங்குவதற்கான சட்டத்தை அளித்துள்ளது. அது நமது ஆவியின் தேவையை ஆழமற்ற வளைகுடாவாக மாற்றியுள்ளது. ஒரு செல்வாக்கு இரவும் பகலும் இறந்த காலத்திற்குள் நுழைந்தது. ஒரு நிழல் காலத்தால் பிறந்த இனத்தை மூடியது. கண்மூடித்தனமான இதயத் துடிப்புடன் குதித்து, உணர்வின் நரம்பு துடிப்பு உணர்வுடன் எழும் கலங்கிய நீரோட்டத்தில் நனவான மனதிலிருந்து மேட்டரின் தூக்கத்தை பிரித்து, ஏன் வந்தது என்று தெரியாத ஒரு அழைப்பு வந்தது. பூமியின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி பூமியைத் தொட்டது. இருந்திருக்கக்கூடிய நிம்மதி இனி இருக்க முடியாது. மனிதனின் இதயத்தில் உருவமற்ற இயக்கங்கள், மகிழ்ச்சியான விஷயங்களுக்காக ஒரு அழுகை அவரது இரத்தத்தில் உள்ளது.